ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமையா அப்படிங்கிற விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு இருக்கிற 2 ஏக்கர் பூமி தான் அவனுக்கு வாழ்க்கையே. ஆனா கடந்த 2 வருஷமா மழை இல்லாம ஊரே வறட்சி காடு மாதிரி தான் ஆயிருந்துச்சு. ராமையா அந்த வெயில்ல வறண்டு போயிருக்கிற அவனுடைய வயலை பார்த்து சோகமா உக்காந்துக்கிட்டு இருந்தான். மதிய நேரம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவனுடைய மனைவியான லக்ஷ்மி அங்க வந்தா. லக்ஷ்மி சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு ராமையாவை கூப்பிட்டா. ஏங்க, வெயில் பயங்கரமா இருக்கு. இன்னும் அந்த ஆகாயத்தை பார்த்து உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறமா யோசிங்க. என்னால் எப்படி லக்ஷ்மி சாப்பிட முடியும்? ஆகாயத்தில் கொஞ்சம் கூட மேக கூட்டமே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த வெயில் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கு. போட்ட விதைங்க எல்லாம் முளைக்காம அப்படியே வீணா போய்கிட்டு இருக்கு. இந்த தடவையும் விளைச்சல் வரல அப்படின்னா நம்ம கதி. அபசகரமா பேசாதீங்க. விளைச்சல் விளையலன்னா என்ன இப்போ? அதெல்லாம் கடவுள் கையில இருக்கு. அவன் கருணை இருந்தா விளைச்சல் விளையும், இல்லனா விளையாது. நாம ஏதாவது கூலி வேலைக்காவது போய் பொழைச்சிக்கலாங்க. கூலி வேலைக்கா? நான் 2 ஏக்கர் வயலுக்கு சொந்தக்காரன் லக்ஷ்மி. 10 பேருக்கு என் வயல்ல வேலை கொடுத்தவன். இப்போ நான் இன்னொருத்தவங்க வயலுக்கு கூலி வேலைக்கு போகணுமா? அது மட்டும் முடியாது. வேற எதனா வழி நிச்சயம் கிடைக்கும். நிச்சயமா வழி கிடைக்குங்க. சாப்பிடுங்க. நேத்தே நீங்க சரியா சாப்பிடல. ராமையா விருப்பமே இல்லாம சாப்பிட உக்காந்தான். அப்பதான் அந்த ஊர்ல வட்டி வியாபாரியான பூபதி அந்த பக்கமா நடந்து வந்தான். ராமையா வயல்ல உட்காந்து சாப்பிடுறத பார்த்து அவன் கொண்டு வந்த கொடைய மடிச்சிட்டு அங்கேயே உக்காந்தான். என்ன ராமையா, என்ன விசேஷம்? பூமியெல்லாம் வெடிச்சு போயிருக்கு போலையே. இந்த தடவையும் மழை வர காணோம். ராமையா சாப்பிடுறத விட்டுட்டு கைய கழுவிட்டு, என்னங்கய்யா சொல்றீங்க? அந்த வருண பகவானுக்கு என் மேல கருணையே இல்ல போல. வருண பகவானையே எதுக்கு வேண்டிக்கிட்டு இருக்க? நீ இருக்கிற பூமிக்கு கீழே தண்ணி இருக்கு. பேசாம அந்த தண்ணிய மேல கொண்டு வரலாம் இல்ல? பூமிக்கு கீழே தண்ணியா? நீங்க கிணறு தோண்ட சொல்றீங்களா? ஆமா, பின்ன பக்கத்து ஊர்லயும் இதே நிலமை தான். எனக்கு தெரிஞ்ச சுப்பையா கிணறு தோண்டி அவன் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ தான் எதுவும் செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க. தண்ணி உனக்கு கிடைக்காம இல்ல, நீ தான் அதை தேடல. ஐயா, கிணறு தோன்றதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையே. அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும். எங்க கிட்ட ₹1 இல்ல. இருந்த காசெல்லாம் விதைக்கே செலவா போச்சு. இப்ப கடன் வாங்கி கிணறு தோண்டி ஒருவேளை தண்ணி வரலனா எங்க நிலைமை என்ன ஆகுறது? அப்போ பூபதி லக்ஷ்மிய கொஞ்சம் கோவமா பார்த்து, பொம்பளை நீ, உனக்கு என்னமா தெரியும்? புருஷனுக்கு தைரியம் கொடுக்கறத விட்டுட்டு பயமுறுத்தாத. ராமையா, உன்னோட வயல்ல அந்த மூலையில ஒரு வேப்ப மரம் இருக்கு. அதுக்கு கீழே ஒரு ஆழமான உலகம் இருக்கு. அங்கதான் பாதாள கங்கை ஓடுது. அங்க கிணறு தோண்டுனா கங்கை மாதிரி தண்ணி வரும். உண்மையாவா ஐயா? அங்க நிச்சயமா தண்ணி இருக்குமா? 100% இந்த ஊரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. உனக்கு நான் பணம் கொடுக்கறேன். விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடு. ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க உதவி செய்றீங்க அப்படின்னா நான் இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன். என்னங்க, வேண்டாம். அவர் பேச்ச கேட்காதீங்க. கிணறு தோன்றது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்ல. அது நம்மளால முடியாது. நீ சும்மா இரு லக்ஷ்மி. அதான் பூபதி ஐயா கடவுள் மாதிரி வந்து உதவி செய்யறாரு. தண்ணி கிடைச்சா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். பூபதி ராமையாவோட மனசுக்குள்ள ஆசா அப்படிங்கிற விதைய விதைச்சிட்டு போயிட்டான். லக்ஷ்மி எவ்வளவு சொன்னாலும் ராமையா கேட்கவே இல்ல. அடுத்த நாள் பூபதி கிட்ட போயிட்டு கிணறு தோன்றதுக்காக பணத்தை கடன் வாங்கி வேலைய ஆரம்பிச்சான். ஒரு வாரமும் ஆச்சு. பள்ளம் தோண்டினாங்க. ஆனா எங்கேயுமே தண்ணி மட்டும் இல்ல. ராமையா ராவும் பகலும் அந்த பள்ளத்துக்கிட்ட தான் நின்னுகிட்டு இருந்தான். ராமையா கிணத்துக்குள்ள தொங்கி பார்த்து வேலைக்காரங்க கிட்ட, இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுங்க. அந்த மண்ணுல ஈரப்பதம் இருக்கிறது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுனா உள்ள இருக்கிற கங்கை வெளியில வந்துடுவா. அப்போ லக்ஷ்மி அங்க வந்து ராமையாவோட நிலைமைய பார்த்து கண்ணுல கண்ணீரோட, ஏங்க, ஏற்கனவே 20 அடி ஆழம் தோண்டியாச்சு. இப்ப கூலிக்காரங்களுக்கு கொடுக்க பணம் கூட இல்ல. நம்ம கையில இருக்கிற பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இத்தோட நிப்பாட்டிக்கோங்க. பாதியிலேயே வேலையை நிப்பாட்டினா எப்படி லக்ஷ்மி? இது வரைக்கும் செலவு பண்ண பணம் எல்லாம் வீணா போயிடாதா? பூபதி ஐயா நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு 5 அடிக்கு தோண்டுனா தண்ணி கிடைக்கும். அந்த பூபதி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சே சொன்னானோ இல்ல அவனுடைய சுயநலத்துக்காக சொன்னானோ தெரியல. நேத்து சந்தையில உங்களை பத்தி 4 பேருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டேங்க. என்ன பேசினாரு? ராமையாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, கிணறு தோன்றேன்னு அவன் இடத்தையும் அவன் வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அவன்கிட்ட இனிமே பணம் வாங்காதீங்க. இதெல்லாம் உன்னோட கற்பனை. அவர் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நீ போ, உன் வேலைய பாரு. ராமையா மறுபடியும் பூபதியை தேடி போனான். இன்னும் கிணறு ஆழமா தோண்டணும், அதுக்கு கொஞ்சம் பணம் கடன் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்த பூபதி, இன்னுமா ராமையா உன் இடத்துல தண்ணி வரல? ஆனா நம்பிக்கையோட இரு. அது ஒரு ஆழமான உலகம். அங்க நிச்சயம் தண்ணி வரும். பணம் தானே? அதோ அந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்த போட்டுட்டு இந்த 20,000 எடுத்துட்டு போ. ஐயா, உங்க புண்ணியத்துல கிணத்துல தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு கோவில் கட்டுவேன். கோவில் கட்டுறத அப்புறம் பார்த்துக்கலாம். உன் வயல் பத்திரம் என்கிட்ட பத்திரமா இருக்கு இல்லையா? அது போதும். சரி, போய் வேலைய ஆரம்பி. ராமையா அங்கிருந்து கிளம்புனான். நாட்கள் போக போக ஆழம் அதிகமாச்சு, ஆனா தண்ணி மட்டும் வரவே இல்லை. ஆனா ராமையாவுக்கு இருந்த நம்பிக்கையும் போகவே இல்லை. சாப்பாடு தண்ணி எல்லாம் விட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராமையாவோட நண்பனான ரங்கையா பக்கத்து ஊர்ல இருந்து வந்தான். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவன் வேக வேகமா வயலுக்கு ஓடுனான். ராமையா கிணத்துக்குள்ள பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தான். அப்ப ரங்கையா மேல நின்னு சத்தமா கத்துனான். ராமையா, டே ராமையா, மேல வாடா. என்னடா அங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த குரலை கேட்டு ராமையா நிமிர்ந்து பார்த்து, ஒரு நிமிஷம் ரங்கையா, தண்ணி ஓடுற சத்தம் கேக்குது. இன்னும் கொஞ்சம் பள்ளம் தோண்டுனா தண்ணி வந்துடும்டா. உனக்கு என்ன பைத்தியமாடா? அது தண்ணி ஓடுற சத்தம் இல்ல, உன்னோட பிரம்ம. மேல வாடா. ரங்கையா ஒரு ஏணியை உள்ள போட்டு ராமையாவை வெளியில வர சொன்னான். உனக்கு அறிவில்லையா ராமையா? 50 அடி ஆழம் தோண்டி இருக்க. இந்த ஊர்ல தான் எங்கேயுமே தண்ணி இல்லையே. அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் தண்ணி வரும்? அந்த பூபதி உன்னை ஏமாத்தி இருக்காண்டா. இல்லடா, அவரு சொன்னாரு இங்க பாதாள கங்கை இருக்குன்னு. நான் விடமாட்டேன்டா. என் வயல் பச்சை பசேல்னு மாறணும். ஐயோ பைத்தியக்காரா, அந்த பூபதிக்கு உன் வயல் மேல ஒரு கண்ணுடா. நீ அவன்கிட்ட கடன் வாங்கினா உன் வயலை அவன்கிட்ட அடகு வைப்பல்ல, அந்த வயலை அப்படியே எடுத்துக்கலான்னு பார்க்கறான். அதனால தான்டா தண்ணி இருக்குன்னு ஆசை காட்டி உன்னை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பொய் சொல்லாத, அவர் எனக்கு உதவி செய்யறவரு, எனக்கு பணம் கொடுக்கறவரு. இன்னுமாடா உனக்கு புரியல? அவன் இது வரைக்கும் உனக்கு கொடுத்த பணம் உன் வயலோட மதிப்புல கால்வாசி கூட இல்ல. அவன் உன்கிட்ட இருந்து வயலை புடுங்க தாண்டா பார்க்கறான். வேணும்னா லக்ஷ்மிய போய் கேளு, என்னன்னு உண்மை தெரியும். அப்ப லக்ஷ்மி அழுதுகிட்டே அங்க வந்து, ஆமாங்க, ரங்கையா அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. நேத்து பூபதி வீட்டுக்கு வந்தான். உன் புருஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவன் பாட்டுக்கு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்க போறான். இந்த வீடும் வயலும் எனக்கு சொந்தமாக போகுது, நீ கிளம்புன்னு சொன்னான். என்னது? பூபதி அப்படி சொன்னானா? ஆமாங்க, இந்த பூமிக்கடியில தண்ணி இல்ல. எவ்வளவு ஆழம் தோண்டினாலும் தண்ணி வர போறதில்ல. நகை எல்லாத்தையும் அடகுல வச்சுட்டோம், வயல் பத்திரத்தையும் அடகுல வச்சுட்டோம். இன்னும் என்ன மிச்சம் இருக்கு அடகுல வச்சு அடுத்த வேலையை பாக்குறதுக்கு? ராமையா அவன் தோண்டின கிணற ஆசையா பார்த்து, அப்போ இத்தனை நாளா நான் தோண்டுனது கிணறு இல்லையா? என்னை புதைக்கிறதுக்கான பள்ளமா? அப்படின்னா என் ஆசை எல்லாமே இப்ப வீணா போயிடுச்சா? இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல ராமையா. இந்த கிணத்து வேலையை நிறுத்து. நாம கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின கடனை எப்படியாவது அடைப்போம். ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசை தப்பு தான். ராமையாவுக்கும் அறிவு வந்துச்சு. எல்லாரும் வாங்க, அந்த பூபதியை நான் கேள்வி கேட்கணும். என்னோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி என்னை ஏமாத்த பார்க்கறானா? வேண்டாங்க, அவசரப்படாதீங்க. அவசரப்பட்ட போனது கிடைக்காது. அவனுக்கிட்ட பணமும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. நம்மள உண்டுல நாக்கிடுவான். உன் மனைவி சொல்றது உண்மைதான் ராமையா. அவசரப்படாத, உன்னோட அறிவை பயன்படுத்து. என்ன பண்ணணும் ரங்கையா? அவன் என் வயலை புடுங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இந்த கிணத்துல தண்ணி வராது, ஆனா தண்ணி வரும் அப்படின்னு அவனை நம்ப வச்சா தண்ணி வரும்னா எப்படி? நாம இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா டேங்கர் லாரியில தண்ணி கொண்டு வந்து இந்த கிணத்துல ஊத்தி ரொப்பிடலாம். நாளைக்கு காலையில பூபதி கிட்ட போய் கிணத்துல தண்ணி வந்துடுச்சின்னு சொல்லுவோம். அவனுக்கு உன்னோட வயல் வேணுங்கிறதால எப்படியாவது இதை வாங்கணும்னு பார்ப்பான். நாம அவன்கிட்ட இந்த வயலை வித்துடலாம். வயலை விற்கணுமா? அது என் உயிர் போனாலும் கூட நடக்காதுடா. ஒரு நிமிஷம் இருடா, அவன் வயலை வாங்க வருவான்ல. இப்ப நம்ம கிணறுல தண்ணி இருக்கிறதால வயலோட விலைய 2 மடங்கா சொல்லுவோம். பழைய கடன் போக பாக்கி இருக்கிற பணத்தை அவங்கிட்டயே கேட்போம். அந்த பணத்துல அவங்கிட்ட வாங்கின கடனை தீர்த்துட்டு மிச்சம் இருக்கிற பணத்துல வேற ஒரு நல்ல வயலை வாங்குவோம். இந்த வறண்ட பூமி நம்ம கிட்ட இருக்கிறத விட அவங்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. அண்ணன் சொல்றது சரிதாங்க. எங்கே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் முழுசா முழுகடிச்சிருவான் அவன். அதுக்குள்ள அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். ராமையா யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரியே ராமையா ரங்கையா பக்கத்து ஊர்ல இருந்து டேங்கர் லாரியை வர வச்சு தண்ணிய கிணத்துல நிரப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ராமையாவும் ரங்கையாவும் பூபதியோட வீட்டுக்கு போனாங்க.
ராமையாவோட முகத்துல சிரிப்பும் கையில ஈர மண்ணும் எடுத்துக்கிட்டு போனாங்க. பூபதி ஐயா, பூபதி ஐயா, உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். கங்கைய வெளியில கொண்டு வந்துட்டேன். கிணத்துல தண்ணி வந்துடுச்சுங்க ஐயா. அதை கேட்டு பூபதி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான். என்னது, தண்ணி வந்துடுச்சா? உண்மையாவா? ஆமாங்க ஐயா, இதோ ஈரமண்ணு. உங்க புண்ணியத்துல என் கிணத்துல தண்ணி வந்துடுச்சு. நான் நல்லபடியா விவசாயம் பண்ணி ரொம்ப நல்லா இருப்பேன். உங்க கடனை ஒரே விளைச்சல்ல அடைச்சிடுவேன். பூபதி அவனுடைய மனசுக்குள்ள, என்ன இவன் கிணத்துல தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்றானே, அப்ப என்னோட திட்டம் எல்லாம் போச்சா? தண்ணி இருக்கிற வயல்னா விலை 2 மடங்கா சொல்லுவாங்களே. இவங்கிட்ட இனி கடனை காட்டி மிரட்ட முடியாது. ஆமாங்க ஐயா, ராமையா ரொம்ப கொடுத்து வச்சவன். பட்டணத்துல இருந்து சில பேர் வந்தாங்க. கிணத்துல தண்ணி வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டு வயலை வாங்க வந்தாங்க. 1 ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்களாம். 10 லட்சமா? வேற யாருக்கோ எதுக்கு விற்கணும்? ராமையா, நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கேன். வயலை எனக்கே வித்துடேன். நீ கடனை கொடுக்க தேவையில்லை. மேல ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். ஐயோ, 10 லட்சம் ரூபாய்க்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்குங்க ஐயா 5 லட்சம் ரூபாய்க்கு தரப்போறேன்? அதுவும் இல்லாம இப்ப தண்ணி இருக்கு, நான் விவசாயம் செய்யலாமே. 8 லட்சம் கொடுக்கறேன். கடனையும் நீ தர தேவையில்லை. மேல 8 லட்சம் வாங்கிக்கோ. பத்திரம் என்கிட்ட தானே இருக்கு. அப்ப ரங்கையா ராமையாவை பார்த்து கண்ணடிச்சு, டே ராமையா, ஐயா உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. உன் கடனையும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றாரு. பேசாம ஒத்துக்கோ ஏண்டா. சரிங்க ஐயா, உங்களை எதிர்த்து என்னால பேச முடியாது. ஆனா மொத்த பணத்தையும் இப்பவே தரணும். பூபதி உடனே அந்த கிணத்துல நிறைய தண்ணி இருக்கு அப்படிங்கறத நம்பி பணத்தை கொண்டு வந்து முதல்ல ராமையாவோட கையில கொடுத்துட்டான். ராமையா அவனுடைய கடன் பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு மிச்ச பணத்தையும் வாங்கிக்கிட்டு வயல பூபதி பேருக்கு எழுதி கொடுத்துட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா, ரங்கையா, லக்ஷ்மி 3 பேரும் ஊரை விட்டு கிளம்புனாங்க. அதே நேரத்துல பூபதி வேக வேகமா வயல்கிட்ட வந்தான். டே ராமையா, இரு. கிணத்துல எதுக்கு தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போகுது? அது ஆழமான உலகம்னு நீங்க தானங்க ஐயா சொன்னீங்க. கங்கை இன்னும் ஆழத்துல இருக்கா. தோண்டுங்க. உங்க பேராசை எவ்வளவு பெருசோ அதே அளவுக்கு பெருசா பள்ளத்தை தோண்டுங்க, தண்ணி வரும். டேய், என்னை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டியா நீ? நான் உங்களை ஏமாத்தலங்க ஐயா, பாடத்தை கத்து கொடுத்து இருக்கேன். என்னை எந்த பள்ளத்துல தள்ளிவிட பாத்தீங்களோ கடைசியில நீங்க அந்த பள்ளத்துல விழுந்துட்டீங்க அப்படின்னு ராமையா சொன்னதை கேட்டு பூபதி அழவே ஆரம்பிச்சிட்டான். அப்ப ராமையா அவனுடைய குடும்பத்தோட வேற ஊருக்கு போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தான். ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கறத அன்னைக்கு பூபதிக்கு ராமையா ஒரு பாடமா கத்து கொடுத்துட்டான். முன்னொரு காலத்துல காஞ்சனாபுரம் அப்படிங்கிற ஊர்ல கிரியும் கிரியோட மனைவியான கமலாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிரி ரொம்ப பெரிய சோம்பேறி. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவனுக்கு பணக்காரனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை அதிகமா இருந்துச்சு. ஆனா அவனுடைய பொண்டாட்டி கமலா ரொம்ப நல்லவ. புருஷன் பண்றது எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. ஒரு நாள் காலையில கிரி வீட்டோட திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கமலா கொஞ்சம் கோவமா அவன் பக்கத்துல வந்தா. ஏங்க, விடிஞ்சு பல மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் வயல்ல போய் வேலை செய்யறாங்க. நீங்க இன்னும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அட, என்ன கமலா, காலையிலேயே சண்டை? கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நிம்மதி வேணுமா? வீட்டுல சோறு இல்ல. பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்த அரிசியும் கூட தீந்து போயிடுச்சு. இன்னைக்கு என்னத்தை சமைச்சு உங்களுக்கு போட போறேனே எனக்கு தெரியல. எப்பவும் இதே பிரச்சனை. ஏதாவது பண்ணு, என் தலைய வாங்காத. நான் என்னங்க பண்ண முடியும்? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு 4 காசு சம்பாதிச்சா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே. கஷ்டமா? கஷ்டப்படுறவங்க எல்லாரும் கோடீஸ்வரங்க ஆயிடுறாங்களா என்ன? அந்த ரங்கையாவை பாத்தியா? காலையிலிருந்து வயல்ல விழுந்து விழுந்து வேலை செய்யறான். அவன் நிலைமை என்னாச்சு? அவருடைய வீட்டுல 3 வேளை எல்லாரும் வயிறார சாப்பிடுறாங்களே. போதும், நிப்பாட்றியா? நான் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டேன், ஆனா கண்டிப்பா பணக்காரன் ஆயிடுவேன். நீ வேணும்னா பாரு. எப்படி? ஆகாயத்துல இருந்து பண மூட்டை வந்து தலைமையில விழுமா? பண மூட்டை தலையில வந்து விழாது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊரு காட்டுல ஒரு முனிவர் இருக்காராமா. அவருக்கு நிறைய சக்திங்க இருக்கான். மகிமைகள் இருக்கா? ஆமா, அவர் நினைச்சா மண்ணை கூட பொண்ணா மாத்துவாராமா. அதான் நான் அவரை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவரு காலை பிடிச்சாவது அந்த விதைய கத்துப்பேன். ஏங்க, இந்த மாய மந்திரம் இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இதெல்லாம் வேண்டாங்க. வாய மூடு. நல்ல விஷயத்துக்கு போகும்போது தடுக்காத. அப்படின்னு சொல்லி கிரி ரொம்பவும் சந்தோஷமா காட்டுக்கு கிளம்புனான். காட்டுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு வயசான முனிவர் ஒருத்தர் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப கிரி காட்டுல அவரை தேடி கண்டுபிடிச்சு வந்தான். அவரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தான்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவரே கண்ணை திறந்து பார்த்தாரு. யாருப்பா நீ? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? சாமி, என் பேரு கிரி. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்னுடைய தரிசனத்துக்கு வந்தியா இல்ல என் வித்தைக்காக வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. உங்களுக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட வித்தைகளை கத்துக்கலான்னு வந்திருக்கேன். ஆனா உன் கண்ணுல சேவை செய்யற எண்ணத்தை விட பணத்தாசை அதிகமா தெரியுதேப்பா. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஏழை. என் பொண்டாட்டிக்கு கூட என்னால சாப்பாடு போட முடியல. தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாமி. சரி சரி, வறுமை ஒருத்தனை திருடனா கூட மாத்தும். ஆனா நீ பொய் சொன்னாலும் பொய் சொன்னங்கிறத ஒத்துக்கிட்ட. இப்போ என்கிட்ட உனக்கு என்ன வேணும்? மண்ணை பொண்ணாக்கிற வித்தைய கத்துக்கணுமா? ஆமா சாமி, ஆமா. பைத்தியக்காரா, அந்த வித்தை ரொம்ப ஆபத்தானது. நான் உனக்கு அதை விட மேலான ஒரு வித்தைய கத்து கொடுக்கவா? அது என்னது சாமி? கூடு விட்டு கூடு பாயிறது. கூடு விட்டு கூடு பாயிறதா? அப்படின்னா ஒரு உடம்ப விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ள போறது தானே? ஆமாப்பா. இந்த வித்தையால நீ உன் உடம்புல இருந்து யார் உடம்புக்குள்ள வேணும்னாலும் போகலாம். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. என்னங்க சாமி அது? நீ கூடு விட்டு கூடு பாயும்போது உன்னுடைய உடம்பு உயிர் இல்லாம அப்படியே இருக்கும். யாராவது அதை அழிச்சிட்டாங்கன்னா, அதை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாலோ இல்ல புதைச்சிட்டாலோ, நீ போய் திரும்பி வரும்போது உன்னுடைய உடம்பு உன்கிட்ட இருக்காது. எந்த உடம்புக்குள்ள போனியோ அந்த உடம்புலயே நிரந்தரமா இருக்கணும். என்னோட உடம்ப என் பொண்டாட்டி பாதுகாத்துப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ உயிரோடு இருக்கிறவங்க யாரு உடம்புக்குள்ளேயும் போக முடியாது. அப்பதான் உயிர் போன உடம்போ இல்ல உயிர் போறதுக்கு தயாரா இருக்கிற உடம்போ அந்த உடம்புக்குள்ள மட்டும்தான் உன்னால கூடு விட்டு கூடு பாய முடியும். புரிஞ்சது சாமி. இந்த விதையை எனக்கு கத்துக் கொடுங்க. சரி, உன் தலையெழுத்து. இங்க பாருப்பா, இந்த மந்திரத்தை சொல்லி நீ எந்த உடம்புக்குள்ள போகணும்னு விருப்பப்படுறியோ அந்த உடம்புக்குள்ள உன்னுடைய உயிர் போயிடும். மறுபடியும் உன்னோட உடம்புக்குள்ள அந்த உயிர் வரணும்னா இதே மந்திரத்தை நீ தலைகீழா சொல்லணும். உன்னை ஞாபகம் வச்சுக்கோ. பேராசை இருக்கக்கூடாது. சரிங்க சாமி. கிரி அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே அவனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஏங்க, என்னாச்சு? அந்த முனிவர் உங்களை விரட்டி அனுப்பிட்டாரா? விரட்டுறதா? என்ன பார்த்து எனக்காக ஒரு வித்தைய கத்து கொடுத்துருக்காரு. அப்படியா? என்ன அது? இனி நாம ஏழைங்க இல்ல கமலா. நாம இந்த ராஜ்யத்துக்கே ராஜாவாக போறோம். என்ன? நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய அவரு கத்து கொடுத்தாரு. ஐயோ, இது ஏதோ ஆபத்தான வித்திய மாதிரி இருக்கே. இதுல ஆபத்து எங்க இருக்கு? அதிர்ஷ்டம் தான் இருக்கு. நம்ம ஊரு ஜமீன்தாரு அந்த பூபதியா இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ பெரிய வியாதி வந்து படுத்த படுக்கையா இருக்காராமே. அதுதான் அதுதான் அவரு போக தயாரா இருக்காரு இல்லையா? அதனால நான் அவருடைய உடம்புக்குள்ள போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னங்க? ஆமா, அவரு போனதும் அந்த அரண்மனையில நான் எல்லா செல்வங்களோடையும் சேர்ந்து மகாராஜாவா வாழ போறேன். அப்போ நான்? நீ என்னுடைய பொண்டாட்டி. நான் ஜமீன்தாரா மாறினதுக்கு அப்புறம் உன்னை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போறேன். நீ மகாராணியா வாழலாம். உண்மையாவாங்க? ஆமா, வரும்போது ஜனங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பூபதியாவோட நிலைமை மோசமா இருக்காமா. வைத்தியர்களும் கைய விரிச்சிட்டாங்களாம். இதுதான் சரியான நேரம். அப்போ உங்க உடம்பு? நான் இங்கேயே இந்த படுக்கையில படுத்துக்கிட்டு மந்திரத்தை சொல்ல போறேன். உயிர் என் உடம்ப விட்டு போனதும் நான் போன மாதிரி தான் இங்க இருப்பேன். ஐயோ, பயப்படாத. நான் ஜமீன்தார் உடம்புக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற வேலைக்காரங்களை விட்டு இந்த உடம்ப பத்திரமா அரண்மனைக்கு கொண்டு போயிடுறேன். அது வரைக்கும் யாரும் உடம்பு கிட்ட வராம நீ இங்கேயே இருந்து காவல் காத்துக்கிட்டு இரு. புரிஞ்சதில்ல? சரிங்க. கிரி கண்ணு மூடிக்கிட்டு தரையில படுத்துக்கிட்டா. அந்த முனிவர் கத்து கொடுத்த அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு நொடியில கிரியோட உடம்புக்குள்ள இருந்த அவனுடைய உயிர் காத்துல பறந்து வேகமா ஜமீன்தாருடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜமீன்தார் வீட்டுல ஜமீன்தாரான பூபதி சாவுற நிலைமையில தான் இருந்தாரு. அவருடைய மனைவியான அன்னபூர்ணா அவரை கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இனி எங்களால எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமா அவர் உயிர் போயிடும். ஐயோ, என் புருஷனை காப்பாத்த முடியாதா?
பூபதி அவருடைய உயிரை விட்டுட்டாரு. அதே நொடியில தான் கிரியோட ஆன்மா அவருடைய வீட்டுக்குள்ள வந்து அவர் உடம்புக்குள்ள புகுந்துச்சு. உயிர் போயிடுச்சு அப்படின்னு நினைச்ச பூபதியோட உடம்பு திடீர்னு சத்தமா இரும்ப ஆரம்பிச்சுது. என்னங்க? இது இது அதிசயம். ஜமீன்தார் உயிரோட இருக்காரு. அவரு நாடி துடிக்குது. தண்ணி குடிக்க தண்ணி வேணும். அன்னபூர்ணா சந்தோஷமா குடிக்க தண்ணி கொடுத்தாங்க. கிரி எழுந்துச்சு உக்காந்து அந்த மெத்த சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. இனி எல்லா சந்தோஷமும் எனக்கு தான் சொந்தம். ஏங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு என்னாச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க போய் முதல்ல சாப்பாடு கொண்டு வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐயோ, அதுக்குள்ள நீங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க. நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? யாரங்க? எனக்கு சாப்பாடு கொண்டு வாங்க. கிரியோட ஆன்மா பூபதியோட உடம்புக்குள்ள போன அந்த நொடியில இருந்து அவனுடைய உடம்ப பத்தியோ அவனுடைய மனைவியான கமலாவை பத்தியோ அவன் யோசிக்கவே இல்ல. இந்த பக்கம் கிரியோட வீட்டுல அவனுடைய பொண்டாட்டி கமலா புருஷனோட உயிரே இல்லாத உடம்புக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருந்தா. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரமும் ஆச்சு. என்ன இது, இன்னும் ஆட்கள் வரவே இல்ல? ஒருவேளை என் வீட்டுக்காரர் என்ன மறந்துட்டாரா? போக போக கிரியோட உடம்பு ரொம்ப சில்லுன்னு மாறுச்சு. ஐயோ, உடம்பு ஏன் இப்படி சில்லுன்னு மாறுது? அவரு என்ன மறந்துட்டாரா? அங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து அங்க அவரு சந்தோஷமா இருக்காரோ அப்படின்னு கமலா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் யாரோ கதவு தட்டுற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அப்பாடா, வேலைக்காரங்களை அனுப்பி வச்சுட்டாரு போல தெரியுது அப்படின்னு சொல்லி கமலா போய் கதவை திறந்தா அங்க இருந்தது முனிவர். ஐயா, நீங்க? ஆமாமா, உன்னுடைய புருஷன் கிரி எங்கம்மா இருக்கான்? சாமி, உள்ள வாங்க. என்னை விட்டுட்டு அவரு ஜமீன்தாருடைய பங்களால சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையை சுத்தமா அழிச்சிட்டாரு. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்திருக்கு. பேராசை கொண்டவங்க மாற மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது சாமி? இவருடைய உடம்ப நான் என்ன பண்றது? வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு சொல்லி உடம்ப எரிச்சிடுவாங்களே, அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவனுக்கு இந்த உடம்பு மேல எந்த ஆசையும் இல்லம்மா. அவன் இன்னொருத்தனோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு சந்தோஷமா இருக்கான். அப்படின்னா இந்த இந்த உடம்பு? இந்த உடம்பு ஒரு பையனோடது. ஆரோக்கியமா இருக்கு. ஆனா உள்ள உயிர் இல்லையே. இப்ப அது காலியா இருக்கிற உடம்பு. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாமா, என் உடம்புக்கு முடியல. எனக்கு வயசாயிக்கிட்டு இருக்கு இல்லையா? என்னுடைய சக்திகளை நான் இந்த உலகத்துக்கு பயன்படுத்தணும். அப்படின்னா எனக்கு புதுசா ஆரோக்கியமா இருக்கிற உடம்பு வேணும். சாமி, உன்னோட புருஷன்தான் உடம்ப விட்டுட்டு போயிட்டானேம்மா. இப்ப இவன் அனாத. இந்த உடம்ப நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா நீங்க என் புருஷனோட உடம்புக்குள்ள போக போறீங்களா? ஆமாமா, ஆனா நீ அனுமதி கொடுத்தா மட்டும்தான். ஐயோ, இதுல அனுமதி கொடுக்க என்ன இருக்கு சாமி? என் புருஷன் ரொம்ப கெட்டவன், நீங்க ரொம்ப நல்லவரு. என் புருஷனோட உடம்புக்குள்ள உங்களை மாதிரி ஒருத்தருடைய நல்ல ஆன்மா இருக்கிறது சந்தோஷம்தான். சந்தோஷமா? முனிவர் தரையில படுத்துக்கிட்டு அவருடைய உடம்ப விட்டு கூடு பாயறதுக்காக கண்ணை முடிக்கிட்டு மந்திரத்தை படிச்சாரு. உடனே அவருடைய உடம்புக்குள்ள இருந்த உயிர் கிரியோட உடம்புக்குள்ள போயிடுச்சு. அப்போ கிரியோட உடம்பு அசைஞ்சுது. கிரி கண்ணை திறந்தான். ஆனா அந்த கண்ணுல பேராசை இல்ல. அந்த முனிவருடைய அமைதிய சந்தோஷமும் இருந்துச்சு. அம்மா கமலா. சாமி, என்ன சாமின்னு கூப்பிடாத. இந்த உலகத்தோட பார்வையில நான் உன் புருஷன். இந்த உடம்பு உன் புருஷனோடது தானே? சரிங்க. உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டான். ஆனா இப்ப அவனுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம். வா, என் கூடவே நீ வா. போய் அவனை பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஜமீன்தாருடைய வீட்டுக்கு கிளம்புனாங்க. இங்க ஜமீன்தார் வீட்டுல பூபதியோட உடம்புக்குள்ள இருக்கிற கிரியோட ஆன்மா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிரி அவனுடைய மனசுக்குள்ள, ஆஹா, இதுதாண்டா வாழ்க்கை. அதுக்குள்ள அவனுடைய வேலைக்காரன் அங்க ஓடி வந்தான். ஜமீன்தார் ஐயா, நம்ம ஊரு கிரியும் அவருடைய மனைவியும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்னது, கிரியா? பூபதி வேகமா வெளியில ஓடி வந்தான். அவன் கண்ணு முன்னாடி அவனுடைய உடம்பு உயிரோட இருக்கிறத பார்த்து அவனுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. நீ 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 என்ன கிரி, உன்னுடைய உடம்பையே உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீ யாரு? என்னுடைய உடம்புக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
நான் உனக்கு விதைய சொல்லி கொடுத்த முனிவன்பா. உன் உடம்புக்குள்ள இப்ப நான் இருக்கேன். சீச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம்? உடனே என் உடம்ப விட்டு வெளியில போயிடு. அது இப்ப முடியாது கிரி. இப்ப நீ பூபதி, நான் தான் கிரி. ஐயோ, இது வயசான உடம்பு. இதுக்குள்ள நிறைய வியாதிகளும் இருக்கு. என்னோட உடம்பு ஆரோக்கியமான உடம்பு. கமலா, நீயாவது சொல்லு. தயவு செஞ்சு என் உடம்ப விட்டுட்டு அந்த முனிவரை வெளியில போக சொல்லு. சி, பொண்டாட்டி என்ன ஆனா என்னன்னு சொல்லி இன்னொருத்தங்க உடம்புக்குள்ள இருக்கிற நீ என் புருஷனா? இல்ல, இதோ இவர்தான் என் புருஷன். உன்ன மாதிரி கெட்டவன் இல்ல. ஐயோ, நான் ஏமாந்துட்டேனே. சாமி, சாமி, உங்க காலில் கூட விழறேன். தயவு செஞ்சு என் உடம்ப எனக்கே கொடுத்துடுங்க. கிரி, பேராசப்பட்டு இருந்ததை இழந்துட்டு நிக்கிற நீ. உனக்கு இதுதானே தேவை? பணம், காசு, சந்தோஷம், இதுதான் உன்கிட்ட இருக்கு. வச்சுக்கிட்டு வாழு. எனக்கு இந்த உடம்பு வேண்டாம் சாமி. அது முடியாது. நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நினைச்சினா இந்த ஜமீன்தார் உடம்புக்குள்ளேயே இருந்துகிட்டு இவருடைய சொத்தை ஊர் ஜனங்களுக்கு சமமா பிரிச்சு கொடு. இதுக்கு வேற வழி இல்லையா? இல்ல, நீ இந்த ஜமீன்தாரோட உடம்ப விட்டுட்டு வேற உடம்புக்கு போகணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா உன்னுடைய சொந்த உடம்பு இப்ப என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. கிரி அவன் செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஆசைப்பட்ட அந்த சொத்து அவன்கிட்ட இருந்துச்சு. ஆனா அவனுடைய ஆரோக்கியமான உடம்பு அவனுக்கு இப்போ சொந்தம் இல்ல. சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். கிரி, நீ பூபதியோட வாழ்க்கை. உனக்கு இந்த வியாதியோட இருக்கிற வாழ்க்கை தான் தண்டனை. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணினா உன் பாவம் கொஞ்சமாவது குறையும். ஏங்க, இங்க என்ன நடக்குது? அம்மா, உங்க புருஷனுக்கு உடம்பு குணமாயிடுச்சு. ஆனா பழைய ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடுச்சு. இன்னும் அவருக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். நாங்க அவருக்கு வைத்தியம் பார்த்தவங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிரியும் கமலாவும் சந்தோஷமா அவங்களுடைய சின்ன கூட்டுக்கு போயிட்டாங்க. சாமி, கமலா, என்ன என்னங்கன்னு கூப்பிடு. சரிங்க. இப்ப நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம எப்படி வாழ்றது? என் உடம்புல இப்போ ஆரோக்கியம் இருக்கு. என்கிட்ட சக்திங்க இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரி அவனுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு ஊஜனங்களுக்கு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா பொண்டாட்டி கூட வாழ ஆரம்பிச்சான். இந்த பக்கம் பேராசப்பட்ட கிரி பூபதியோட உடம்புக்குள்ள இருந்துகிட்டு வியாதிக்கான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு ஒரு நாள் வியாதி முத்தி போய் இறந்தே போயிட்டான்.